ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர பேசல்ல மனோகர் இருந்துட்டு அவரோட வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்ததா தேனை கூப்பிட்டு நம்ம எல்லாரும் நாளைக்கு திருவண்ணாமலைக்கு கிளம்பியே ஆகணும். இதே இடத்துல இருந்தா அந்த சோழனும் அவங்க வீட்டு ஆளுங்களும் எப்படியாவது நிலாவை நம்ம கிட்டே இருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் இதுக்கு மேலே நம்ம இந்த சென்னையில் இருக்கவே கூடாது. நிலவை பெங்களூரில் அந்த மாதிரி எங்கேயாவது ஒன்று அவள் இஷ்டப்பட்ட வேலையை அவள் செஞ்சுட்டு போட்டோம். அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலையிலே ஒரு பெரிய ஆஃபீஸே நான் அவளுக்காக வச்சு கொடுக்குறேன். அங்கே இருந்து அவள் பிஸ்னஸ் பண்ணட்டும். அதனால் சென்னைக்கு மட்டும் அவள் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிலா இங்கே வர சம்மதிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுக்கு மேலே நிலாவோட சம்மதம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அவள் நம்மளுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவையும் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் நம்ம திருவண்ணாமலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா அவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனடியாக சோழனுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான், இவங்க திட்டம் போட்டு தான் என்னை அந்த வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, எப்படியாவது என்னை நீங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிலா திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வரப்போறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம சேரன் மட்டும், நிலா மனசு மாதிரி இங்கே வரப்போதா, நிலாவோட அப்பா அம்மாவும் நிலாவை கொண்டு வந்து விடுறதா சொல்லிட்டாங்களா, நிலாவை திட்டம் போட்டு அவங்க அப்பா அம்மா திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறதா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நான் அப்போவே சொன்னல, அந்த ஆள் தேவையில்லாமல் இங்கே வரமாட்டான்னு சொன்னல, சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பார்த்தீங்களா, நான் போய் நிலாவை கூட்டிகிட்டு வரேன், நிலாவே வந்து கூட்டிகிட்டு போன்னு சொல்லுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமா சோழன் இருந்துட்டு நிலாவையும் போய் கூப்பிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.